எங்கள் ஃபேமிலி பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம். தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள நானும் எங்கள் தம்பி விளையாட்டுத்தனமாக போயிட்டு ஒரு பெட்டி இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதுக்குள்ளே ஒரு ஜீனி இருந்து வெளியே வந்துச்சு. அந்த ஜீனி வந்து உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன வேணும் அப்படின்னு கேளுன்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வரமாக கேட்டேன். பைக்கை வாசல் முன்னாடி நிறுத்திட்டு, இந்த பைக்கை நீ உன் லைஃப் ஃபுல்லாக உன் கூடவே வச்சுக்கணும். ஸோ அந்த பைக்கை நான் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டேன். அதிகமாக எங்கேயும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ப்ராப்பராக இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு, சர்வீஸ்லாம் ப்ராப்பராக விட்டுட்டு ரொம்ப பொறுப்பாக அந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ ரொம்ப தூரத்துலேருந்து டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் ஏழ்றா அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடான்னு கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. லாஸ்ட்டில் இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறப்ப தான் புரிஞ்சுது, அந்த பைக்கை நான் என் லைஃப்பில் கூட வச்சுக்கணுன்றதுக்காக அதை நான் ரொம்ப சேஃபாக பார்த்து பொறுப்பாக வச்சுக்கிட்ட மாதிரி என் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா தான் நானும் ரொம்ப நாள் இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து நான் என்னோடய ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்.